This video sponsored by Bymont. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஒரு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் படிக்க ஆர்வம் குறைவு, பாடப்பிரிவை கைவிடும் கல்வி நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சிவில் இன்ஜினியரிங் படிக்க மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிய வந்துள்ளது. இதனால் சிவில் பாடப்பிரிவை பல கல்லூரிகள் சரண்டர் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மற்றும் பிடெக் ஆகிய படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஜூன் 6ஆம் தேதியுடன் விண்ணப்பிப்பதற்கான காலம் நிறைவடைந்த நிலையில் மொத்தமாக 3,02,374 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளை விடவும் நடப்பாண்டில் மாணவர்கள் பலரும் பொறியியல் நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். இதற்கு ஐடி துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொறியியல் படிக்கும் பெரும்பாலான மாணவர்களின் இலக்கு ஐடி துறையாகவே இருக்கிறது. இதனால் அதனை நோக்கி மாணவர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளனர். இதனை தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சிவில் பாடப்பிரிவை தேர்வு செய்வதில் மாணவர்களிடம் ஆர்வம் குறைந்து வருகிறது. இதனால் பல தனியார் கல்லூரிகள் சிவில் பாடப்பிரிவை சரண்டர் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு 433 கல்லூரிகளில் 2.33 லட்சம் பொறியியல் இடங்கள் நிரப்பி அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அரசு நடத்திய கலந்தாய்வில் 1.20 லட்சம் இடங்கள் நிரம்பின. அதில் 29 கல்லூரிகளில் மட்டும் 100% இடங்களும் 81 கல்லூரிகளில் 25% இடங்களும் கூட நிரப்பப்படவில்லை. அதிலும் சிவில் பாடப்பிரிவில் மாணவர்கள் சேர்வது மிகவும் குறைந்தது. கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தமாக 4,451 மாணவர்கள் மட்டும் சிவில் பாடப்பிரிவை தேர்வு செய்தனர். நிர்வாக ஒதுக்கீட்டில் சிவில் படிக்க விரும்புவோரின் எண்ணிக்கை இதனை விடவும் குறைவாக இருந்துள்ளது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, இஇஇ என்ற படிப்புகள் மூலம் ஐடி துறையில் இணைய முடியும். ஆனால் சிவில் மூலமாக ஐடி துறைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் மாணவர்கள் சிவில் பாடப்பிரிவை தேர்வு செய்ய ஆர்வம் காட்டாத நிலையில் முன்னணி கல்லூரிகள் கூட சிவில் பாடப்பிரிவை சரண்டர் செய்யும் முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஆனாலும் மாணவர்கள் இந்த பாடப்பிரிவில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை. தனியார் கல்லூரிகள் பலவும் சிவில் பாடப்பிரிவை சரண்டர் செய்துவிட்டு கணினி அறிவியல் பாடப்பிரிவுக்கு கூடுதல் இடங்களுக்கான விண்ணப்பித்துள்ளன. ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் சிவில் பாடப்பிரிவில் வேலைவாய்ப்புகள் குறைந்த அளவில் இருப்பதை காரணமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.